22 பீடத்தை பார்த்தோம். 23வது பீடம் குருச்சேத்திரம். அந்த குருச்சேத்திரம் என்பது ஏற்கனவே நம்ம பாரதத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஒரு சிலதை தெரிந்து கொண்டு அதனுடைய முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்த தலத்திற்கு போகலான்னு இருக்கிறோம். சிம்லா டெல்லி மார்க்கமாக உள்ள உபதேச பீடம், கீதை பிறந்த இடம் இந்த குருச்சேத்திரம். இங்கே தான் காண்டீவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன பெருமான் என் எதிரில் நிற்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய உறவினர்கள், நான் எப்படி பானம் போடுவது என்று கேட்டான். அப்போ தான் பகவான் சொன்னார், எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எது எடுக்கப்பட்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறதும் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன சூட்சமத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்னொன்று என்னது, பிறக்கும் பொழுது நம்ம மேனியோடு தான் பிறக்கிறோம், போகும் பொழுதும் திருமேனியோடு மட்டும்தான் போகிறோம். அரை நான் கயிறு, அண்ணா கயிறு, அதுக்கு பேர் என்னது, அரை நான் கயிறு. இடுப்புக்கு மேலே அவரவர்கள் ஜானில் 4 ஜான், இடுப்புக்கு கீழே அவரவர்கள் ஜானில் 4 ஜான், இடைப்பட்ட பகுதியில் அரை நான் கயிறு, கற்ற கயிறும் 4 ஜான். அதனால தான் அதுக்கு பேர். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அரை நான் கயிறு. நம்ம சில எழுத்துக்களை முழுங்கிட்டு அண்ணா கயிறு அண்ணா கயிறு அண்ணா கயிறுன்றோம். என்னமோ அண்ணா கண்டுபிடிச்ச கயிறு மாதிரி. ஆமாம், அண்ணா இடுப்பில் மட்டும்தான் கட்டினாங்க, அண்ணன் தம்பிங்க அண்ணான்னு சொல்கிறக்கூடியவர்கள் மட்டும்தான் கட்டுற கயிறு அண்ணா கயிறுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறோம் எல்லாரும். அதுபோல் அந்த அரை நான் கயிறை கூட வெட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவார். என்ன பண்ணுறது, விலங்குகளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம்ன்றதுனால எத்தனை 1000 கோடி செல்வம் வைத்திருந்தாலும் நம்ம மேலே போடக்கூடியது கடைசி கோடி 1 கோடி. ஒன்று பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி. ஆண்களுக்கு எல்லாம் போடுறது என்ன கோடி, புகுந்த கோடி. கடைசியாக மாமியார் வீட்டிலேருந்து போட்டு அனுப்புவாங்க. பெண்களுக்கு எல்லாம் கடைசியாக பிறந்த கோடி. அதுதான் அர்த்தம், புகுந்த கோடி பிறந்த கோடி. இதை ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போட்டு அனுப்புறது, அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் உன் மீது போடக்கூடியது 1 கோடி, அவ்வளவுதான் சிறப்பு. அப்போனா என்ன அர்த்தம், அந்த கோடியை தவிர நமக்கு வேறு சிறப்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம வேறு எதையும் கொண்டு போகிறது கிடையாது. இதை இந்த குருச்சேத்திரத்தில் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது பார்த்தீங்கன்னா சண்டை வேணும் சண்டை வேணும் சண்டை வேணும்னு சொன்னவன் அர்ஜுனன். முழுக்க முழுக்க சண்டையே வேணும் என்று சொன்னவன் அர்ஜுன பெருமான். கிருஷ்ணா, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்னை கேட்குது, எப்போ யுத்தம் செய்வாய் என்று. நீ எப்போ யுத்தம் செய்வாய்ன்னு கேட்டவன் அர்ஜுனன். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த குருச்சேத்திர மண்ணில் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று சொல்லக்கூடிய 4 வித படைகளை பார்த்த உடனே, எதிரில் இருக்கக்கூடிய துரியோதனுடைய படையை பார்த்த உடனே சொல்கிறார், இவ்வளவு பேர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணாவிற்கு மணிமகுடமா? கிருஷ்ணா, எங்கள் அண்ணா மணிமகுடத்திற்கு தலைக்கு மணிமகுடம் வர்றதுக்கு இவ்வளவு பேர் உயிர் இழக்கணுமா? நான் சண்டை போட மாட்டேன்னார். அப்போ தான் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம், அந்த சம்பவாமி யுகே யுகே. அப்போனா என்னது, என்னென்னா மரணத்தை எண்ணி பயப்படக்கூடாது ஒன்று. இன்னொன்று, மரணத்தை எண்ணி நீ கலங்கினால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் மரணம் வென்றுதான் தீரும். 1000 வருஷம் உயிரோடு இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
100 வருஷம் உயிரோடு இருப்பதே சாத்தியமில்லாத காரணம். இப்பெல்லாம் 5,70,61 ஆண்டு காலம் வாழ்ந்த இரண்ய கசிபிற்கு கூட மரணம் உண்டு. ஆயுள் காலம் எவ்வளவு? 5,70,61 ஆண்டு காலம் வாழ்ந்த இரண்ய கசிபிற்கு கூட மரணம் உண்டு. அப்போ மரணமில்லாத வாழ்க்கை அப்போனா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு அழியும், ஆன்மா அழியாதுன்னு அர்த்தம். இந்த ஆன்மா என்பது அழியவே அழியாது. அப்படி ஆன்மா என்று சொல்லக்கூடியது அழியாமல் இருக்கும். ஏன்னா அது இன்னொரு உடம்பை போய் தத்தெடுத்துக்கும், இன்னொரு உடம்புக்குள் போய் அந்த ஆன்மா புகுந்து விடும்னு அர்த்தம். அப்போது அந்த ஆன்மா புகுந்து விடும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் உடம்பு அழியக்கூடியது. அதனால் நீ இன்னைக்கு பானம் போடலைனாலும் மரணம் நிச்சயம். ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். ஒன்று, நீ பானம் போட்டால் அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். என்ன? வீர சொர்க்கம். துரியோதனம் பக்கம் நின்னாலும் சரி, பாண்டவர்கள் பக்கம் நின்னாலும் சரி, யுத்தத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு வீர சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. பரமசக்கர விருதுன்னு ஒரு விருது இருக்குது தெரியுமா? அர்ஜுன பரமசக்கர விருதுன்னு ஒரு விருது கொடுப்பாங்க. அது எங்களுக்கு கொடுப்பாங்க, ஆர்மி என்று சொல்லக்கூடியதில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அர்ஜுனா விருது அப்படின்வாங்க. அதுக்கு எதுக்கு கொடுப்பாங்கன்னா, வீரர் என்று சொல்லக்கூடியவர் அகால மரணம் அடைகிற காரணத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு விருது அது. அப்போனா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க மரணம் என்று சொல்லக்கூடியது வரும், எப்போ வேணாலும் வரும். இது கீதையினுடையது நம்ம ஏற்கனவே சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நிறைய கீதையினுடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதனால் இந்த தலத்தில் கீதை பிறந்தது. எல்லாருக்குமே இந்த தலத்தில் கீதை பிறந்தது. இப்போ அந்த கீதை என்று சொல்லக்கூடியது பிறந்தது. அதற்கு பிறகு கீதையினுடைய உபதேசனை செய்தார். அதற்கு பிறகு மகாபாரத யுத்தம் என்று சொல்லக்கூடியது அந்த தலத்தில் நடந்தது. இன்னொன்று காம, குரோத, மதம், மாச்சரியம், லோபம் என்று சொல்லக்கூடிய இவைகள் பிடியிலிருந்து தப்பிக்க புனித வாழ்வு பெற செய்த ஒரு இடம் என்பது இந்த இடம். இந்த இடத்துல தான் விஷ்ணு சகஸ்ர நாமம் பிறந்த இடம். மரணப்படுக்கையிலிருந்த பீஷ்மாச்சாரியார் அவர் தான் நமக்கெல்லாம் என்ன கொடுத்தார்? விஷ்ணு சகஸ்ர நாமம் கொடுத்தது அவர் தான் நமக்கு கொடுத்தார். அதே மாதிரி இன்னொன்று, இந்த பீஷ்மாச்சாரியார் தை மாதம் அவருடைய பிராணன் என்று சொல்லக்கூடியது பிரிந்தது. அவர் பிரிந்த அந்த நாளை இன்னைய தினம் வரைக்கும் நம்ம கொண்டாடின்னு இருக்கிறோம். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பீம ரத சாந்தி தெரியாதா? பீம ரத சாந்தி என்ன சொல்வீங்க அதுக்கு? எருக்க இலை வச்சு அச்சதை போட்டு குளிக்கவே மாட்டிங்களா யாரும்? அதை தான் சொன்னேன். பின்ன வேறு எதை சொல்கிறாங்க? அதுக்கு என்ன பேர்? சாந்தி செய்வது. ரத சப்தமி என்ன சொல்லுவான்? ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? என்ன பண்ணுவீங்க? ரதத்தில் இருந்ததுனால அவர் 886 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். எவ்வளவு ஆயுசு காலம்? பீஷ்மரனுடைய ஆயுள் காலம் 886 ஆண்டு காலம். பீமரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. பீமம்னா 80ன்னு அர்த்தம். நீங்களாம் உங்களுக்கெல்லாம் 80 வயசில் என்ன பண்ணிக்கிறீங்க? சஷ்டியார்த்த பூர்த்தி பண்ணுறீங்க இல்லையா? அது மாதிரி அது ஒரு சாந்தின்னு அர்த்தம். 80 800 குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரத சப்தமி, ரதத்தில் இருந்தது. அம்பு படுக்கையில் இருந்தவர் அன்றைய தினத்தில் வைகுண்ட பதவி என்று சொல்லக்கூடிய சொர்க்க பதவியை அடைந்த தினம்.
அன்றைய தினத்தில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது போல எல்லாரும் திதி கொடுக்கலாம். அன்னைக்கு திதி கொடுத்தா யாராவது நரகத்தில் இருந்தால் சொர்க்கம் போவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். பீம அதாவது பார்த்தீங்கன்னா ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில். அது மட்டும் இல்லை, ரத சப்தமி அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, பீஷ்மருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவர் கல்யாணம் ஆகலை. அதனால் எல்லாரும் அவருக்கு நம்ம ஈமக்கிரியை பண்ணுறோம். அப்படி பண்ணுகிற பொழுது அதனால தான் சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன மாலை கடைசியாக போட்டு அனுப்புவாங்க, எருக்க மாலை போடுவாங்க, முருங்கையினுடைய மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பி வைப்பாங்க. இது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாம் எல்லாம் அந்த எருக்க இலையை வைத்து, இன்னொன்று அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்ன தெரியுமா, பகவானிடத்துல பீஷ்மர் கேட்டார், நான் உயிர் பிராணன் பிரியக்கூடிய அன்றைய தினத்தில் எவர் ஒருவர் இந்த எருக்க இலையில், பெண்கள் எல்லாம் மஞ்சள் வச்சு குளிக்கணும், ஆண்கள் எல்லாம் விபூதி வச்சு குளிக்கணும், அட்சதை வச்சு குளிக்கணும், 1 ரூபாய் காயின் வச்சு குளிக்கணும். மொத்தம் 7 இடத்துல வைக்கப்பட வேண்டும். எத்தனை இடத்துல? 7 இடத்துல. கண்ணில் எங்கே 2 பக்கம், அதுக்கப்புறம் தலைமையில் 1, முட்டியில் 2, பாதத்தில் 2 அப்படின்னு வைக்குவாங்க. அதுக்கு எதுக்காக அப்படின்னா, கையால் செய்த பாவம், கண்ணால் பார்த்த பாவம், காலால் செய்த பாவம், தலையால் செய்த பாவம், இந்த பாவங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பது ஐதீகம். தெரியாமல் செய்கிற பாவம். அவருக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? அம்பு படுக்கையில் 6 மாதம் இருந்தார். யார் அவர்? பீஷ்மர் அம்பு படுக்கையில் 6 மாத காலம் படுத்துட்டு இருந்தார். ஏன் அந்த பாவம் வந்ததுன்னா, பட்டப்பகல நட்ட நடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய சேலையை பிடித்து இழுக்கின்ற பொழுது பீஷ்மாச்சாரியார் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ முதல் கேள்வி கேட்டதே திரௌபதி சபையில் நின்று கேட்ட பொழுது, தாத்தா பிதாமகரே, மனத்தினாலும் மாந்தரை தீண்டாத மகா பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றே, தன்னை தோற்று மனுநெறி தவறாத தர்மராஜா என்னை தோற்றாரா அல்லது என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா? முதல் கேள்வியே பீஷ்மர்கிட்ட தான் கேட்டான் அந்த அம்மா. ஏன்னா பிதாமகர் அவர் தான். ஆனால் இவர் வாயை திறக்காம சைலண்டாக உட்கார்ந்துருந்தார், அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அப்போ வாயினால் என்ன பண்ணியிருக்கிறார்? மிகப்பெரிய பாவம். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? நீதியை சொல்லியிருக்கணும், தர்மத்தை சொல்லியிருக்கணும், நீ நடந்ததை சொல்லியிருக்கணும். துரியோதனம் போட்ட சோத்தை உன்று நீ இருந்திருக்கலாம், செஞ்சோற்று கடன் கழிப்பதாக இருந்திருக்கலாம், அஸ்தினாபுரியை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கலாம். எல்லா வாக்கை காட்டிலும் ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பாற்ற பொழுது, ஒரு பெண் ஒரு சபையில் நீதி கேட்கிற பொழுது நீதியை சொல்ல வேண்டும், யாரா இருந்தாலும். அந்த இடத்துல என்ன பண்ணார் பீஷ்மர்? கங்கையை பெத்த தாய் கங்காதேவி, கங்கையை போன்றுதான் பிறந்த குழந்தையிலிருந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் கங்கை மாதாவாக நினைத்த ஒரு பெருமான் பீஷ்மர். அப்பேற்பட்ட பீஷ்மர் கண்ணு முன்னாடி இது நடக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ நியாயம் கேட்ட அந்த அம்மா நியாயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்? அம்மா, தர்மராஜா தன்னை தோற்ற பிறகுதான் உன்னை வைத்து தோற்றார், அப்படி சொல்லணுமா வேண்டாமா? ஆனால் அந்த இடத்துல சொல்லலை, அவர் அமைதியாகவே இருந்தார். இது பாவமா இல்லையா? இது பாவமா இல்லையா? 886 ஆண்டு காலம் வாழ்ந்த பீஷ்மர் மனத்தினாலும் பெண்ணை தீண்டாதவர். அவர் கண்ணு முன்னாடி ஒரு கற்பூர நெறியுடைய அக்னியில் பிறந்த அருந்ததியை ஒருத்தன் சேலையை பிடிச்சு இழுக்க சொல்றான், ஒருத்தன் இழுக்கிறான். ஆனால் அவர் கண்டும் காணாமல் அமர்ந்திருக்கிறார். எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொடுமை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொடுமைன்னா இப்பெல்லாம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமாம், தர்மம் தவறாத ஆட்சி இருக்கும் பொழுதே அந்த மாதிரினா இப்போ எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அப்போ அவ்வளவு கொடுமையை செய்ததனால ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில்
விஷ்ணு சகஸ்ரநாமம் கூறி அதற்கு பிறகு அவருடைய மோட்சத்திற்கு அவர் போவதற்கு முன்னதாக வாயால், கண்ணால், காதால், தலையால், உடம்பால், கையால், காலால் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய ஒன்று. அப்போ பகவான் இடத்துல இவர் கேட்டார், எனக்கு அப்பம்மா இல்லையே, எனக்கு தாய் தந்தையர் இல்லை, பிள்ளைகள் எனக்கு கொல்லி போடுறதுக்கு பிள்ளைகள், நான் கல்யாணம் ஆகியிருந்தால் தானே எனக்கு பிள்ளைகள், அதனால் எனக்கு பிள்ளைகள் இல்லாதனால மனைவி இருந்தால் தானே எனக்கு பிள்ளை இருக்கும், நான் பிரம்மச்சாரி, எனக்கு யார் ஈமக்கிரியை செய்வா? அப்போ பகவான் சொன்னார், உலகமே தாங்கள் இறந்த திதியை கொண்டாடும் ரத சப்தமி அப்படின்னு கொண்டாடுவார்கள், அனைவரும் உங்களுக்காக அந்த திதியை கொடுப்பார்கள். அப்படி யாரெல்லாம் ரத சப்தமி அன்றைய தினத்தில் திதி கொடுத்து அவர்களுடைய பாவத்தையும் போக்கிக் கொள்ளுகிறார்களோ மூதாதையர்கள் பாவமும் சேர்ந்து போகுமா. யாராவது நரகத்தில் இருந்தால் அன்று சொர்க்கம் போவாங்க. அப்படிப்பட்ட ஒன்று. அன்னைக்கு திதி கொடுப்பது சிறப்பு. தை மாசத்தில் வரக்கூடிய ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியில் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது நடந்த இடம் குருச்சேத்திரம். இது நடந்த இடம் குருச்சேத்திரம். இறைவன் வரம் கொடுத்த ஒரு இடம் குருச்சேத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு நடந்த இடம். இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இன்னொரு சிறப்பு, ஏன்னா சென்றக்கு முந்தைய ஆண்டு சொல்ல சில விஷயங்கள் சொல்ல முடியாத டைமுக்காக, ஏன்னா 10 நாளில் பாரதம் சொல்கிறதெல்லாம் முடியாத விஷயம். 100 நாள் பேச வேண்டிய பாரதத்தை 10 நாள் சுருக்கி கொடுத்தா எவ்வளவு கதை சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது பாரதம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காயை எடுத்து நல்ல பழுத்த காயை எடுத்து பூமியில் நட்டு வச்சு அது முளை அது செடியாகி அந்த செடியை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு அது தென்னை மரமாகி அதில் தேங்காய் காய்த்து அதிலிருந்து தேங்காயை எடுத்து இன்னொரு இடத்துல கன்றை நட்டால் வரைக்கும் கூட பாரதம் சொல்லலாம். அவ்வளவு கதை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு கதை இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கதை. அபிமன்யு இறந்து விட்டார். குருச்சேத்திரத்தில் 13வது நாள் 10வது நாள் பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில், உயிர் போகலை, அம்பு படுக்கை. 13வது நாள் சக்கர யூகம் என்று சொல்லக்கூடிய யூகத்தை வகுக்கிறார்கள். யாரு? துரியோதனாதியர்கள். அப்படின்னா யாரு? கௌரவர்கள் வகுக்கிறாங்க. அப்படி சக்கர யுகத்தை வகுக்கிற பொழுது இவங்க மகர யுகம் என்று சொல்லக்கூடியதை வகுக்கிறாங்க. யாரு? பாண்டவர்கள். அப்படி வகுக்கிற பொழுது வடக்கு திசை, அதாவது பார்த்தீங்கன்னா தென் திசை பக்கமாக ஒரு பக்கம் இவர்கள் யுத்தம் செய்கிறாங்க, ஒரு பக்கம் வடக்கு திசை பக்கமாக அர்ஜுனரை அழைத்து கொண்டு பகவான் சென்று விட்டார். பகவானுக்கு ஏற்கனவே தெரியும் அபிமன்யு இறக்க போகிறார் அப்படின்னு. இந்த சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே பகவானுக்கு போக தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன பெருமானுக்கு போக தெரியும். அதே மாதிரி உடைத்து கொண்டு உள்ளே போக தெரியும் அபிமன்யுவுக்கு, வெளியில் வர தெரியாது. அதுக்கு தான் இந்த தாய்மார்கள் எல்லாம் கர்ப்பமாக இருக்கிற பொழுது வெட்டு குத்து கொலை இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். நல்லதுன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனையும் கர்ப்பமாக இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு கண்ணால் நாம் பார்த்தா அந்த குழந்தை உள்ளர ஜீரணிச்சு கொள்ளும். நீங்கள் வெளியில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் A to Z வரைக்கும் அது பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் மாமியாருக்கு கொடுமை பண்ணீங்கன்னா அது வெளியில் உங்களுக்கு கொடுமை பண்ணோன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு காப்பி கேட்டால் டீ கொடுத்தீங்கன்னா, டீக்கு கேட்டால் காப்பி கொடுத்தீங்கன்னா வெளியில் அவனும் கடைசி காலத்தில் அதான் கொடுப்பான்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? கருவிலேயே திருவடையக்கூடிய ஒன்று, கருவிலேயே திருவடையக்கூடிய ஒன்று. அப்போ அந்த கரு என்று சொல்லக்கூடியதிலேயே நாமெல்லாம் என்ன பண்ணணுமா? முழுமையாக குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போனா என்ன அர்த்தம்? நல்லது தான் பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லதை செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் தான தர்மத்தை செய்யணும் கருவிலேயே. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் செய்யாததுனால தான் கர்மத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம்னு அர்த்தம். நிறைய வீடுகளில் என்ன நினைக்கிறோம்?
என்னமோ நாமெல்லாம் பெரிய எறும்புக்கு கூட துரோகம் இழைத்ததில்லை, முதல்ல தான தர்மமே பண்ணுறதில்ல, அப்புறம் எங்கேருந்து எறும்புக்கு? தேங்காய் முடியில் எறும்பு ஏறினா கூட கொண்டு போய் வெயிலில் தட்டலாமான்ற யோசிக்கிற ஆட்கள் நாம். அதானே உண்மை. அதுக்கப்புறம் ஒரு அம்மா, நான் இந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியபாளையத்தம்மா கோயிலாண்ட வந்து என்கிட்ட காதில் சொல்லிட்டு போகுது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோங்க, கேஸை பற்ற வச்சுட்டு தோசை தவாவை வச்சுட்டு அதுக்கு மேலே கொண்டு போய் தட்டிடுவோங்கன்னுச்சு. நான் சும்மா ஷார்ட்டாக தான் சொன்னேன், அது விழாவறிய விளக்கமாக படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டிட்டு போயிடுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், ஓ கர்ம வினை நிறைய சேருது போல இருக்கு அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம்? வினை பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றது பொருள். அபிமன்யு என்று சொல்லக்கூடியவர் மட்டும் அப்போனா என்ன அர்த்தம்? கருவிலேயே அவரை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுபத்ரா தேவி சுமந்து கொண்டிருக்கிற பொழுது பகவான் வந்து வீரர்களுடைய கதையை சொன்னார், யுத்தத்தினுடைய கதையை சொல்லி கொண்டு வருகிறார். சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகக்கூடிய கதை சொல்லிட்டு இருக்கார். வெளியில் வரக்கூடிய கதை சொல்லுகிற பொழுது இந்த அம்மா தூங்கிட்டா. அப்போவே தெரிஞ்சு போச்சு பகவானுக்கு இந்த குழந்தைக்கு ஆயுள் இல்லைன்னு. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா பிறக்கிறதாகட்டும் இல்லை வளர்க்கிறதாகட்டும் யாருடைய வளர்ப்பில் இருக்குது? தாயனுடைய வளர்ப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அது கருவிலேயே இருந்தாலும் சரி வெளியில் வந்தாலும் சரி ரெண்டுமே அம்மா கிட்ட தான் இருக்குது. அம்மாவினுடைய வளர்ப்பு சரியாக இருக்கும்னா குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு இன்னும் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல அபிமன்யுவுக்கு ஆயுள் இல்லை என்பது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. அபிமன்யு உயிரோடு இருந்தால் பகவானுக்கு ஆயுள் கிடையாது, பகவானுக்கு ஆயுள் இருந்தால் அபிமன்யுவுக்கு கிடையாது. ஆனால் பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் பகவான் உயிரோடு இருக்கணும். இப்போ என்ன, யார் ஆயுள் கம்மிப்படுத்தணும்? அபிமன்யுவுக்கு தான் ஆயுளை கம்மிப்படுத்தணும். அப்போ அபிமன்யுவினுடைய வயசு 16. நல்லா எல்லாம் கதை கேட்கணும். தர்மராஜா பாவம் பண்ணல, அர்ஜுனர் பாவம் பண்ணல, பீமசேனர் பாவம் பண்ணல, நகுல சகாதேவர் பாவம் பண்ணல, சுபத்திரை பாவம் பண்ணல. ஆனால் குழந்தைக்கு ஆயுள் எவ்வளவு இருக்குது? 16 இருக்குது. அதுக்கு தான் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டு சில குழந்தைங்க பிறக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்லுவாங்க தாய் மாமனுக்கு ஆயுள் இல்லை, அதிலேயே முடிவு பண்ணும். அப்படி தான் இந்த குழந்தையும் பிறந்தது. ஆனால் மாமாவுக்கு ஆயுள் இருந்தது, யாருக்கு ஆயுள் இல்லை? அபிமன்யுவுக்கு ஆயுள் குறைத்து கொண்டார். ஏன்? மாமா நீங்கள் இருந்தால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எல்லாம் காப்பாற்றலாம், ஆனால் நான் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவரே ஆயுளை குறைத்து கொண்டார்னு. அது இப்போ நிறைய புராண கதை, அது விரிவாக போயிட்டே இருந்தால் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருப்போம். அப்போ அபிமன்யுவுக்கு சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகிறார். பலமுறை துரோணாச்சாரியாரை தோற்கடித்தார், கிருபாச்சாரியாரை தோற்கடித்தார், அஸ்வத்தாமாவை தோற்கடித்தார். அபிமன்யு என்கின்ற ஒருவர் அத்தனை பேரையும் தோற்கடித்தார். யாரை? கர்ணனை தோற்கடித்தார், எல்லாரையும் தோற்கடித்தார். அவரை தோற்கடிக்காதவர் ஒருத்தரும் கிடையாது. துரியோதனன் துச்சாதனன் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தோற்றாங்க. பலமுறை தோற்றார்கள் எல்லாருமே. ஆனால் அத்தனை யார்? பீஷ்மர் முதல் கொண்டு தோற்றார் தான். பீஷ்மர் தான் ஏற்கனவே அம்பு படுக்கையில் படுத்துருக்கா, எல்லாருமே தோத்தாங்க. ஆனால் இப்படி தோர்த்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தை உள்ள தனியாக மாட்டிக்கிட்டான். தர்மராஜா சொல்கிறார், குழந்தை தனியாக மாட்டிக்கிட்டான், பீமா நீ என்ன பாதுகாக்கிறத விட குழந்தைய பாதுகாப்பு, உள்ளே போ. இவர் உடைச்சிக்கிட்டு உள்ளே போகலான்ற பொழுது அப்போ தான் சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய கொன்றை மாலை, அந்த கொன்றை மாலை வந்து ஜெயத்ரதன் போட்டுடுறான். அவன் தவம் பண்ணி அந்த மாலையை வாங்கி வச்சுருக்கிறான். அந்த மாலையை போட்டால் சிவனை தாண்டுவதாக அர்த்தம், சிவனை மிதிப்பதாக அர்த்தம். ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறான்? விபூதியை வாங்கியே செவுத்தில் கொட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். இறைவன் அருள் பிரசாதம் கொடுத்தா கூட, ஆமாம், அங்கே தொன்னையில் கொடுக்குற பிரசாதத்துக்கு இருக்கிற மதிப்பு விபூதிக்கோ குங்குமத்துக்கோ இல்லைன்னு அர்த்தம். இது சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன கேட்டால், நீங்கள் எந்த தூண்லையாவது பாருங்கள், எல்லா செவத்துலேயும் பாருங்கள், இத்தனைக்கும் ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறாங்க இந்த காரணேஸ்வரர் கோயிலை. வேறு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவ்வளவு க்ளீன் பண்ணியும் அவ்வளவு முறை சொல்லியும் கூட வாங்குகிறோம், அப்படி கொட்டிடுறோம் இல்லையா? அதுதான் பண்ணுறோம். என்ன பண்ணுறது? பிரசாதம் கொடுத்தா மட்டும் நல்ல சக்கரை பொங்கல், ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றோம்.
பூ கொடுத்தா தலையில் வச்சுக்கிறோம், வாடுற வரைக்கும் வைக்கிறோம், மறுநாள் காத்தால வரைக்கும் கூட இருக்கும் அது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த விபூதி குங்குமம் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்ம வீடை விபூதி குங்குமம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத குட்டி குட்டி வீட்டில் தானே எல்லாரும் இருக்கிறோம். விபூதி குங்குமத்துக்கு டப்பான்னு ஒன்று இருக்குதா என்ன, அதெல்லாம் இல்லாத இருக்கிறதுனால தான் அப்படியே போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி சிவனை நிந்தித்தது. இன்றைய தினத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய தரிசனம் ரொம்ப சிறப்புக்கு உரியது. பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதரருக்கும் இன்றைய தினத்தில் நடன கோல காட்சி காண்பித்த ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து என்ன சிறப்பு, சேந்தனார் இல்லத்தில் போய் களி உண்ட சிறப்பு. முதல்ல நடன கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை, மார்கழி திருவாதிரை அன்றைய தினத்தில் தான் நடந்ததாக ஐதீகம். உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதனால் ஆன நடராஜ பெருமான் இன்னைய வரைக்குமோ என்ன செய்ய முடியல. அதே மாதிரி இன்னொரு மரகத பச்சையினால் ஆன நடராஜ பெருமானை செய்ய இன்றைய தினம் வரைக்கும் நம்மால் முடியல. கோடி கோடியாக நம்ம இடத்துல என்ன இருக்கு, செல்வங்கள் இருக்கு, மரகத பச்சை இருக்கு. ஆனால் சிவலிங்கம் செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, நடராஜ பெருமானை வடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன், சிவபெருமானே நடராஜராக இங்கே வந்தவர்னு அர்த்தம். சிவபெருமானே நடராஜராக வந்ததாக ஐதீகம். அதனால தான் இன்னொரு நடராஜரை நம்மால் இன்னைய வரைக்குமோ தோற்றுவிக்க முடியவில்லை. உத்தரகோச மங்கை தான் உலகத்தில் முதல் தலமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எந்த இடத்தில் கோயில் கட்டினாலும் உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்களாம்பிகை மங்களேஸ்வரர் அவங்க இருவரை வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லா கோயிலையும் ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலமாக கருதக்கூடியது எது, உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தலம். மாணிக்க வாசக பெருமான் அதிக ஆண்டு காலம் அந்த தலத்தில் தான் வாழ்ந்ததாக ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அப்பேற்பட்ட திருவடி முதல்ல பூமியில் பட்ட இடமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த உத்தரகோச மங்கைக்கு இன்னும் பல சிறப்புகள் ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கக்கூடிய தலத்துல எல்லாம் அந்த சிறப்புகள் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் இன்றைய தினத்தில் என்ன தரிசனம், ஆருத்ரா தரிசனம் என்பதனால இந்த ஒரு சிலவற்றை நம்ம தெரிந்து கொள்ளுவதற்காக அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய தரிசனம். சிவ மாலை, அதாவது கொன்றை மாலைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கழுத்தில் எப்பயும் கொன்றை மாலை இருக்கும். அதை தூக்கி அப்படி ஜெயத்ரதன் போட்ட உடனே அதை தாண்ட மாட்டாமல் பீமசேனர் வணங்கிட்டு ரிட்டன் திரும்பிட்டார். பீமா ஏன் திரும்பினாயினார். அண்ணா கொன்றை மாலை வீசப்பட்டது, அதை தாண்டக்கூடாதல்லவா, நான் திரும்பி வந்துட்டேனார். சரி, இறைவன் செயல் துணை இருப்பார் இறைவன் நினச்சி இவங்க ஒரு பக்கம் யுத்தம் செய்கிறாங்க, அங்கே ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது. பல முறை யுத்தம் செய்து தோற்கடித்த பலமுறை அன்று முழுக்க 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 அபிமன்யு வீர தாண்டவம் ஆடினான். இன்றைய தினத்தில் எப்படி சிவபெருமான் தாண்டவம் ஆடுறாரோ அது மாதிரி தாண்டவம் ஆடினார். அவ்வளவு தாண்டவத்தையும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா வலக்கரத்தை குருநாதர் துரோணாச்சாரியார் வெட்டினார். இடக்கரத்தை பின்பக்கமாக இருந்து கர்ணன் வெட்டிட்டான். இரண்டு கரமும் இல்லாத பொழுது கூட தன்னுடைய உடைந்து போன தேர் சக்கரத்தை தலையில ஏற்றி கொண்டு சக்கராயுகமாக சுழன்றான். எப்பேற்பட்ட பிள்ளை பாருங்க. 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு, 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு. அதனால தான் ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது, தாய் 8 அடின்னா புள்ள 16 அடின்னு சொல்வேன் இல்லையா. தந்தை 8 அடினா புள்ள 16 அடி பாய்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் அர்ஜுன பெருமான். சக்கராயுகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா தலையில் வச்சுட்டு சும்மா வச்சு சொல்லுற மாதிரி சொல்லலை. அவர்களுடைய தாய் மாமன் பகவான் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் எந்த அளவுக்கு வேகமாக சுழலுமோ அதை காட்டிலும் வேகமாக சுழன்றது இவன் தலையில் இருக்கக்கூடிய சக்கரம். அந்த வேகத்துக்கு எந்த வேக கட்டுப்பாட்டு கருவியும் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சுழன்றது. அப்படி இருந்த பொழுது அந்த சுழன்று கொண்டே இருக்கிற பொழுது
அப்போ தான் ஜெயத்ரதன்கிட்ட ஒரு பக்கம் சொல்கிறான், யார் துரியோதனன் சொல்கிறான், உன் கையில் சிவபெருமான் கொடுத்த கதாயுதம் இருக்கும் அல்லவா, அதனால் அடியின்னா. அப்படி அடித்தா என்ன ஆகும், நான் அது அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன்னா. முதல்ல இப்போ இவனை போட்டு தள்ளன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பனை பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ இவன் உயிரோடு இருந்தான்னா நம்ம ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டான், இன்றைக்கே யுத்தம் முடிஞ்சிடும் போல இருக்குது, அதனால் முதல்ல இவனை கொன்று விடுனார். மயங்கி குழந்தை சக்கராயுகமாக சுழன்றதுனால நீங்கள் நிறைய நேரம் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், மயக்கம் வருமா இல்லையா? அது மட்டும் இல்லை, இரு கரங்களும் வெட்டப்பட்டிருக்கு, உதிரம் உடம்புல இருந்து வழிந்து கொண்டிருக்கு. 16 வயசு இளம் குமரன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உதிரம் மொத்தம் ஒரு பக்கம் வடியுது, ஒரு பக்கம் தலையில் சக்கரம் சுழன்று கொண்டே இருந்ததுனால குழந்தை மயங்கி கீழே விழுந்துட்டான். யுத்தத்தினுடைய நீதியை தர்மத்தை மறந்த இடம் குருச்சேத்திரம். அநியாயமான யுத்தம். என்ன அநியாயமான யுத்தம்? ஒருவன் மயங்கி இருக்கிறான், ஒரு வீரன், அவனை தண்ணி தெளித்து அவனால் யுத்தம் புரிய முடியும் என்றால் மட்டும்தான் அவன்கிட்ட மீண்டும் யுத்தம் செய்யணும். ஆனால் மயங்கி இருக்கின்ற பொழுதே தலையில் அடித்து கொல்லுவது யுத்த தர்மம் கிடையாது. இன்னொன்று, நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாதவன் இடத்திலும் யுத்தம் செய்யக்கூடாதுன்னு யுத்த முறை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, இவன் மயங்கி இருந்தான், அதுவும் எழுந்து சண்டை போடுறவங்கிட்ட தான், தன்னை எதிர்க்கிறவங்கிட்ட தான் இன்னொரு வீரனை எதிர்க்கணும். ஆனால் கோழைத்தனமாக ஜெயத்ரதன் மயங்கி இருக்கக்கூடிய குழந்தை தலையில் கதாயுதத்தை ஓங்கி ஓங்கி அடித்தான். மயக்கத்திலேயே குழந்தையினுடைய உயிர் போயிடுச்சு. இப்பயும் சில பேர் சொல்வீங்கல்ல, கோமா ஸ்டேஜிலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது, நினைவு வராமலேயே போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி முதல்ல அப்படி நடந்தது யாருக்குன்னா, அபிமன்யு என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனுடைய பிள்ளைக்கு தான் அது நடந்தது. நடந்து முடிஞ்சது, எதிரியும் அழுதான் அந்த இடத்துல. இவங்க அப்பா அர்ஜுனன் வந்தால் என்ன நடக்குமோ தெரிலன்னா எல்லாம் அழுதான். இந்த 4 பேரை தவிர துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி, இந்த 4 பேர் தான் அழலை. மற்ற எல்லாரும் அழுதாங்க, அத்தனை பேரும் அழுதாங்க. ஏன்னா இன்றைய தினத்தில் வீரத்தை காட்டியவன் அவன் ஈடு இணை உறவனு ஒருத்தனும் கிடையாது. 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு அந்த மாதிரி வீரத்தை காட்டினான். ஆனால் இறந்துட்டான். வில்லியாரார் சொல்கிறார், மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயகனாம் பிதாமகன், மற்றும் 1 கோடி நண்பராய் வந்தோர். 1 கோடி பேர் நண்பர்கள் யாருக்கு? இந்த அபிமன்யுவுக்கு. ஆனால் சேயனாம் ஜெயத்ரதன் கைவிடுவான், விதியை வெல்லும் வகை யார் வல்லாரோன்னார். இவனுக்கு சொந்தம் அமைந்தது போல, உறவுகள் அமைந்தது போல உலகத்தில் வேறு எவனுக்குமே அமையலை. ஏன்? மாயனாம் திருமாமன் யாரு? உலகத்தில் காக்கும் கடவுள், எல்லா ஜீவன்களையும் 84 லட்ச யோனி வேதத்தை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமால் இவனுக்கு தாய் மாமன். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், விதியை யாராவது வெல்ல முடியுமான்னா. 8 லட்சுமிக்கு நாயகன், மும்மூர்த்திகளில் ஒருவர், இவனுக்கு தாய் மாமன். ஆனால் தன் தங்கச்சி பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்ற முடியல பகவானால. என்னையா கடவுள்? கேள்வி வருதா? வந்துட்டுதா? மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அர்ஜுனனால பானம் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அப்பா அபயம்னு சொல்லி அபிமன்யுனுடைய குரல் மட்டும் கேட்டிருக்குமே. ஆனால் 7 மலைக்கு 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட அர்ஜுனன் சரகூடம் கட்டி தன் பிள்ளையை காப்பாற்றி இருப்பான். சரகூடம் கட்டி காப்பாற்றி இருப்பான். அப்பேற்பட்ட வீரமுடையவன் அர்ஜுனன். ஆனால் கோழையாக தந்தையை துணைக்கு அழைக்க வேண்டுமா என்று, அப்பா எனக்கு ஆபத்து என்று ஒரு வார்த்தை கூட அபிமன்யு சொல்லாமல் வீர மரணம் அடைந்து விட்டான். அவனுக்கு தெரியும், தான் அப்பா இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என் குரல் கேட்டால் சரகூடம் கட்டி என் உயிரை காப்பாற்றுவார்னு அபிமன்யுவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் தன் தந்தையை துணைக்கு அவன் அழைக்கலையே. ஒரு வீரனாக இருக்கக்கூடியவன் முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது என்பதற்காக அவன் வைக்கல. கோடை அல்ல, இத்தனை பேர் வரட்டும், எவ்வளவு பேர் வரட்டும், நான் இறந்தாலும் சரி என் தந்தையை நான் கூப்பிட மாட்டேன் என்கின்ற மன உறுதியோடு
அவன் நின்றான். இப்போ அபிமன்யு இறந்துட்டான். ஒரு பக்கம் தர்மராஜா அழறார். போன அர்ஜுனன் திரும்பி வந்து கேட்டான், நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியலை. ஒரு பக்கம் பீமசேனர் அழறாரப்பா, நான் கதை யுதத்தில் சிறந்தவன், குதிரையை ஏற்றத்தில் சிறந்தவர் நகுலர், பகடை என்று அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வல்லுனர் யாரு சகாதேவர், யானை படை என்று சொல்லக்கூடியதில் ஓட்டத்தில் திறமைசாலி தர்மராஜா, உங்கள் அப்பன் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று சொல்லக்கூடிய அனைத்து படைகளிலும் தேர்ச்சி அடைந்தவன், வில்லுக்கு விஜயன் என்று பேரெடுத்ததோடு மட்டுமில்லை, உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் 5 ஆண்டு காலம் தவம் செய்து பாசுபதத்தை பெற்ற ஒரே ஒருவன் யாரான்னா அர்ஜுனன். அப்பேற்பட்ட ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுதில் தாண்டா சிறந்தவராக இருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக கதையில் தேர் ஓட்டுவதில், அதே மாதிரி யானை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, வில்லுக்கு விஜயன், அத்தனையிலையும் சிறந்த ஒரு பிள்ளையை நான் படைத்ததே இல்லை. 16 வயசுல எல்லாவற்றையும் வென்றாய் என்று நினைத்தேன். உலகத்தை உன்னை கொண்டு ஆளலாம் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். என் கனவை ஒரு வினாடியில் இப்படி உடைத்து விட்டு சென்று விட்டாயே அபிமன்யு. என் கையில் கதை இருக்கின்ற பொழுது உன் கதை முடிவதா? உன் அப்பன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அழுது 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 பீமர் மூச்சித்து போயிட்டார். அப்படியே எல்லாம் முடிஞ்சது. சூரியன் அஸ்தமனம். அபிமன்யு இறந்தான் என்கின்ற செய்தி தெரிந்த உடனே பகவானுக்கு காதில் வேல் வந்து பாஞ்சுது. ஆனால் அழலை. அழுதா கண்டுபிடிச்சிருவான் அர்ஜுனன், அதனால அழலை. என்ன செய்யலான்னு பார்த்தார். சரி, அழாமல் இருக்கிறார். சரி, அப்போ 6 மணி ஆயிடுச்சு. சஞ்சத்தர்கள் அத்தனை பேரும் ஆண்டு போனாங்க. தேரை திருப்பிட்டு நம்ம பாசறைக்கு புறப்படலாம். இவருக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வலக்கண் துடிக்குது, வலது தோல் துடிக்குது, வலது கரம் துடிக்குது. கிருஷ்ணா, என்ன நடந்திருக்குமோ தெரியல கிருஷ்ணா, எனக்கு வலக்கண் துடிக்கிறது. ஏன்னா இடது துடிச்சா மனைவிக்குன்னு அர்த்தம், வலக்கண் துடிச்சா தாய், மகன், மருமகள், மகள், இதுக்கெல்லாம் வலப்பக்கம்னு அர்த்தம். என்னமோ தெரியல, எனக்கு துடிக்கிறது, ஏன்னு தெரியல, சொல்ல தெரியல. என்னமோ இதயம் ரொம்ப பாரமாக கனமாக இருக்கிறது. ஏதாவது நடந்திருக்குமா அசம்பாவிதம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அர்ஜுனா, வா புறப்படலாம். இந்த புறப்படும் பொழுது அப்போ ஒரு சந்தேகம் வருது. அர்ஜுனர் கேட்கிறார் பகவான் கிட்ட, கிருஷ்ணா, அபிமன்யுவுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? கிருஷ்ணா, அப்படி ஏதாவது நடந்திருக்குமே, ஆனால் நான் பிராணன் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன், என் பிராணனை அப்பவே விட்டுடுவேன்னார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர், மனைவி உள்பட அத்தனை பேர் இறந்தாலும் இந்த மனம் வந்து தாங்கிக்குமா? ஆனால் தனக்கு கொல்லி போடக்கூடிய பிள்ளை இறந்தான் என்று தெரிந்தால் அதுக்கப்புறம் எல்லா தந்தைக்கும் இந்த பூலோகம் நரகம். புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோஷத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன தோணும்? என் பிள்ளை உயிரோடு இருந்தால் இப்படி தானே இருந்திருப்பான், என் பிள்ளை உயிரோடு இருந்தால் இப்படி தானே இருந்திருப்பான், என் பிள்ளை உயிரோடு இருந்தால் இப்படி தான். இந்த எண்ணம் அவர்களை வந்து வாட்டி வதைத்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறப்பதே மேல், அந்த கொடுமையை அனுபவிக்கிறத காட்டிலும் இறந்து விடலாம்னு தோணும். அதனால் இங்கே சொல்லிட்டார். இதை சொன்ன அடுத்த வினாடி பகவானுக்கு ஒரு யோசனை தோணுது. இவன் போய் அங்கே இறந்துட்டதை பார்த்துட்டா இவன் இறந்து போயிடுவான். என்ன செய்யலான்னு பார்த்தார். உடனே கூப்பிட்டார், இந்திரா, உன் பையன் உயிரோடு இருக்கணுமா? கிருஷ்ணா, என் பையன் உயிரோடு இருக்கணும். அப்படியானால் வா கிழ வேதியராக ஒரு நெருப்பை மூட்டு, நான் இந்த வழியாக வந்துட்டுருக்கேன், அந்த நெருப்பை வலம் வா. கண்டிப்பாக நான் தேரை விட்டு நான் இறங்கி வரமாட்டேன், அர்ஜுனன் இறங்கி வருவான். இறங்கி வருகிற பொழுது அவன் உன்னிடத்தில் கேட்பான், நீ அவனை கேட்டார் போல பதிலை சொல்லி நீ அவனை எப்படியாவது சத்தியம் வாங்கிவிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னார். சரி, இங்கிருந்து புறப்படுது தேர். எங்கள் சஞ்சத்தர்களிடத்தில் சண்டை போட்டுட்டு புறப்பட்டாங்க. இப்போ அங்கேருந்து தேர் கொஞ்சம் தொலைவு வந்தது. இந்திரன் கிழ வேதியராக வேஷம் போட்டு நெருப்பை முட்டி வலம் வரார். கிருஷ்ணா, யாரோ ஒரு அந்தன நெருப்பில் விழுந்து மாழ போகிறார் போல இருக்கு, சீக்கிரமாக இறங்க, 2 பேரும் போய் காப்பாற்றலாம். அட போடா, நாட்டில் 4000 நடக்குது,
அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வேலையா? காத்தால ஓட்டினே தேறி இப்போ தான் நான் திரும்பி வந்திருக்கேன். நீ வேணா போய் அந்த அந்தனருக்கு என்னன்னு கேட்டுட்டு நீயே தடுத்துட்டு வா. கிருஷ்ணா, நீயா பேசுவது? பரோபகாரம் இதம் சரீரம்னு சொன்ன கீதையில் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரோபகாரம் இதம் சரீரம் கீதையினுடைய ஒரு இடத்துல ஒரு வரியினுடைய வார்த்தை இது. அப்படின்னா என்ன தெரியுமா? பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. கை தட்டணும். என்ன அர்த்தம் இதுக்கு? மனிதராக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. இந்த 4 பேர் யாரு? பக்கத்து வீட்டுக்கார், ஏத்து வீட்டுக்கார், அடுத்த வீட்டுக்கார், அவரா? யாரு? மாதா பிதா குரு தெய்வம். இப்போ புரிஞ்சுச்சா? இந்த 4 பேருக்கு நன்மையை நீங்க செய்தீங்கன்னா உங்களை தேடி 4000 பேர் வருவார்கள் என்பது அர்த்தம். என்னது? உங்களை தேடி மாதா பிதா குரு தெய்வம். அம்மாவை மாதா கடைசி வரைக்கும் சோறு போட்டு அவளை கடைசி கண்கலங்காமல் அவளை கொண்டு போய் வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் யாரும் இப்போ செய்கிறது கிடையாது. ஏன்னா புராணம் கேட்டாதானே, ஆதிசங்கரர் வரலாறு கேட்டாதானே, பட்டினத்தார் வரலாறு கேட்டாதானே, கேட்கறதோட சரி. வாசப்படியை விட்டு அப்படி தாண்டிய உடனே செருப்பு மாட்டும் போதே இங்கே கேட்கறது மொத்தமே இங்கேயே விட்டுடுறோமே. அதுக்கப்புறம் எங்கேருந்து நமக்கெல்லாம் ஞானம் வர்றது இல்லை கிடைக்கிறது? மாதாவாவது பிதாவாவது. சொத்து சேர்த்து வச்சா பிதா, இல்லைன்னா ஆமாம் வெளியில் எங்கேயும் சொல்லிடாத நான் தான் உன் பையன்னு அசிங்கமாகுதுன்றான் பையன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மாதா பிதா குரு. ஆசிரியரை பார்த்தா பஸ்ஸுலையாவது இடம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவனுடைய இறங்க வேண்டிய ஸ்டாப் வருகிற வரைக்கும் இப்படி வச்சிடறான் கையை. அதுக்கப்புறம் இறங்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்து நின்று சொல்கிறான், சார் வணக்கம் சார், என்ன அடையாளம் தெரியுதா சார்? தெரில தம்பி. சார் நான் தான் சார் உங்கள் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் சார். எனக்கு 2 2 4ன்னு தெரியாத போது என் தலையில் நங்கு நங்குன்னு கொட்டினீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உட்காருங்க சார். அவர் ஏறி 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமாக 2 2 4ன்னு தெரியாததுக்கு தலையில் 4 கொட்டு கொட்டின இவருக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கணுமான்னு தலையை இப்படி வச்சு இப்படி கையை வச்சு படுத்துட்டு இருந்தார். இறங்குற நேரம் பார்த்து சார் ஒரு குருவை பார்த்த உடனே என்ன சொல்லணும்? குருநாதா, உங்ககிட்ட 2 2 4ன்னு தெரியாத பொழுது எனக்கு கணக்கை சரியாக சொல்லி கொடுத்ததுனால இன்றைய தினத்தில் நான் ஒரு மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்கிறேன். அவர் அன்னைக்கு சரியான கணக்கை சொல்லி கொடுக்கலன்னா ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு செலவு வாங்கி நீ மீதம் தான் 50 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா நஷ்டம் யாருக்கு? கணக்கு தெரியலைன்னா என்ன நஷ்டம்? குருநாதரை மதிக்கணும் இல்லையா? தெய்வத்தை. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க? கல் கட்டை, அது உள்ளே இருக்கிறது கல், அப்புறம் கட்டை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள்ன்றான் சில பேர். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? மின்சாரத்தை தொட்டு பாருங்கள், ஷாக் அடிக்கலைன்னா கடவுள் இல்லைன்னு நான் கூட ஒத்துக்கிறேன். மின்சாரம் கண்ணுக்கு தெரியுமா? உங்களை ஒரு அடி பலார்னு கொடுத்ததுக்கப்புறம் வலியை உங்களால் உணர மட்டும்தான் முடியுமே தவிர வலி எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? வலி இப்படி தான் இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா? எனக்கு வந்தால் தான் தெரியும். பல்லு வலியோ வயிற்று வலியோ எந்த வலியாக இருந்தாலும் எனக்கு வராத வரைக்கும் சும்மாவே நடிக்கிறார் அவர். அப்படி தானே சொல்லுவேன். எனக்கு வலி வரும்போது தானே தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதுபோல் அவரவராக இறைவனை உணர்ந்தால்தான் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. அதுபோல பரோபகாரம் இதம் சரீரம். கிருஷ்ணா நீதானே சொன்னாய். அப்போனா என்ன அர்த்தம்? முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. அப்போனா என்னது? நாமெல்லாம் அப்படியா நினச்சின்னு இருக்கிறோம்? அப்படியா பண்ணுறோம்? மனுமுறை கண்ட வாசகம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் அதை பாராயணம் பண்ணுறீங்க.
நம்ம ஓதுவார் இங்கே உட்காந்து சில நேரங்களில் படிப்பார். மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சுவாமிகள் சொன்ன மனுமுறை கண்ட வாசகத்தை, நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ வட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை பதை கூண்டில் அடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு சொல்வார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுறார். நம்ம எல்லாம் செய்கிற பாவத்தை. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, அதெல்லாம் பண்ணால் கூட பரவாயில்லைனார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னது? தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோம்பார். இந்த 43 வகையான பாவம் பண்ணால் கூட பரவாயில்லையா, ஆனால் கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த பாவத்துக்கு இந்த பிறவி அல்ல, எடுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல் பெருக்கணுமா. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறப்பதே தொழிலாக இருப்பார்னு அர்த்தம். அப்போனா எல்லா பாவமும் பண்ணலாம், என்ன பாவம் பண்ணக்கூடாது? கடவுள் இல்லையேன்ற வார்த்தையை மட்டும் யாராவது சொன்னால் சிவசிவான்னு அப்படி காதை பொத்திக்கணும்னு அர்த்தம். சிவசிவான்னு அப்படி காதை பொத்தி கொள்ளணும். அப்பேற்பட்டது பரோபகாரம் இதம் சரீரம். முடிஞ்ச வரைக்குமோ மாதா பிதான்னு இல்லை, எல்லாருக்கும் தீங்கு, ஒருவருக்கு கூட தீங்கு செய்யாது. நல்லதை செய், நல்லதை கேள், நல்லதை பார், நல்லதையே அனைத்தும், நல்லன எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை பண்ணால் நம்ம பிள்ளைங்க சந்ததிகள் அழகாக வளரும், அருமையாகவும் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.